எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம நல்லா ஸ்டிச்சிங் பண்ணாலுமே நம்மளுக்கு நிறைய பிரச்சனை வர்றது கட்டிங்கில் தான் வரும். கட்டிங்கில் நம்ம வேறு எந்த ஷேப்பும் ஸ்கேலும் யூஸ் பண்ணாமல் ப்ளைன் ஒரு உட்டன் ஸ்கேல் இருந்தால் போதும். அதை தவிர மீதி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்தால் போதும். இதை வச்சு நம்ம எப்படி ஷேப்ஸ் போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம தைக்கும்போது நம்மளுக்கு கழுத்தும் ஆம்ஹோலும் எடுக்கும்போது தான் ஷேப் நிறைய அவுட் ஆகும். நிறைய பேருக்கு ஸ்டிச் பண்ண வரும், ஆனால் கட்டிங்கில் தான் மிஸ்டேக் ஆகும். அது இந்த பாக்ஸை வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு நான் இப்போது ஆம்ஹோல் வரைஞ்சிக்கிறேன். ஆம்ஹோல் வரைஞ்சிட்டு அதை நம்ம எப்படி ஷேப் எடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த பாக்ஸில் நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாருக்கிட்டேயுமே காசு இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம நெசசரி இல்லாததுக்கெலாம் காசு மிச்சப்படுத்திக்கலாம். நம்ம இதை வச்சே நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட் பொருள் வச்சே நம்ம இதை பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாருமே ஆம்ஹோல் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுருவோம். இதுக்கப்புறம் நம்ம குடச்சி எடுக்கிறதுல தான் நம்மளோட ப்ளவுஸோட நீட் ஃபினிஷிங்கே நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வேஸ்ட் பாக்ஸ் உங்கள்கிட்ட ஸ்வீட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதாவது இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி தெரிகிற மாதிரி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு உள்ளே என்ன கிளாத் இருந்தாலுமே நம்மளுக்கு தெரிகிற மாதிரி இருக்கட்டும். அந்த ப்ளைன் ஒயிட்டாக இருக்கும் இல்லையா, அதை விட இது பெட்டராக இருக்கும். ஏன்னா உள்ளே உங்கள் ஃபேப்ரிக் இருந்தாலுமே அதோட கலர் உங்களுக்கு தெரிகிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஆம்ஹோல் குடைக்கிறதுக்காக நம்ம 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு ஷேப் விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் எங்கே இப்படி ஷேப் வருதோ அதை இங்கே வந்தாலும் சரி இங்கே வந்தாலும் சரி நம்ம அலோன்ஸ் வச்சு இப்படி மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷேப் கிட்ட கரெக்டாக நம்ம இதை வச்சு ரவுண்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேப் அவுட் ஆகிற பிரச்சனையே வராது. இப்போ பாருங்கள், நம்ம இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு கரெக்டாக இந்த மார்க்கில் வச்சுருக்கோம். மார்க்கில் வச்சுட்டு அப்படியே நம்ம இதை வரைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஷேப் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதுக்காக நம்ம ஸ்கேல் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டியதில்லை. அதாவது நார்மலாக ஒரு உட்டு ஸ்கேல் இருந்தால் போதும். இப்போ இப்படி ஷேப் வரைஞ்சிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். எவ்வளோ பர்ஃபெக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கிது பாருங்கள். தேவையில்லாத காசு நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. நம்மகிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கட்டிங்கில் மிஸ்டேக் ஆச்சுன்னா ஸ்டிச்சிங்கில் கண்டிப்பாக அது மிஸ்டேக் ஆகும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இதிலேருந்து ஷேப் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி தான் நம்ம கழுத்துக்கும் வேணும்னா எடுத்துக்கலாம். கழுத்தும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கழுத்து நம்ம கட்டிங் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இப்படி ஒரு பாக்ஸு போட்டுருவோம் இல்லைங்களா. இந்த பக்கமாக ஒரு பாக்ஸ் நம்ம போடுவோம். அதிலேருந்து தான் நம்ம நெக் ஷேப் எடுப்போம் இல்லைங்களா. இந்த ஷேப் எடுப்போம் இல்லையா, அந்த ஷேப் ஜஸ்ட் இந்த கர்வு வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வேணும்னா இங்கே பண்ணிக்கலாம், இங்கே வேணும்னா இங்கே பண்ணிக்கலாம். இதில் இல்லை ரொம்ப சின்னதாக வேணும்னா நீங்கள் இந்த சைடு யூஸ் பண்ணி இப்படி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 3 மெஷர்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ ஜஸ்ட் இங்கே வச்சு நம்ம ஷேப் எடுக்கிறோம் அப்படின்னா இப்படி கை எவ்வளோ கிளாத் உள்ளே போகுது எல்லாமே நம்மளுக்கு இதில் தெரியும். இப்படி வச்சு நம்ம இந்த ஷேப்பை வரைஞ்சிக்கலாம். இந்த ஷேப் வரைஞ்சிட்டு நம்ம இந்த ஷேப்பில் அப்படியே இப்போ வெட்டி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லா ஷேப் ஸ்கேலும் வச்சுருக்கணுங்கிற அவசியம் இல்லை. மெயினாக நம்மளுக்கு ஆம்ஹோலு, இந்த கழுத்து, இது தான் நம்மளுக்கு தேவையான ஷேப்பாக இருக்கும். ஓகேங்களா? இப்படி வெட்டி எடுத்துட்டிங்கன்னா போதும். ஷேப் சூப்பராக உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானும் இருந்துச்சுன்னா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். நீங்கள் யாரெல்லாம் ஸ்டிச்சிங்கை விட கட்டிங்கில் தான் உங்களுக்கு அதிகமாக பிரச்சனை வருது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய், டேக் கேர்.